ஊறுகாய் எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாமா? இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய், இஞ்சி, புளி, உளுத்தம்பருப்பு, உப்பு, புதினா இதை மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. இதில் மண் இருக்கும், அதை அலசுறதுக்காக தான் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போ தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அப்படியே வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு இதை மாதிரி கையில் எடுத்து இதை மாதிரி பிசைஞ்சு இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. வெடிக்கட்டிட்டு அதை எடுத்து ஒரு கடாயில் போட்டு வதக்கிடுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வதக்கணும். இதை மாதிரி வதக்கினே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுங்க, தீஞ்சிரும். ஒரு 2 செகண்ட் கலரி விட்டுட்டே இருங்க. இது மாதிரி போட்டு திருப்பி போட்டு வதக்குங்க. இது கொஞ்சம் வதங்க லேட்டாகும், அதனால் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கணும். ஆனால் பொறுமையாக வதக்கி சாப்பிட்டேன்னு வச்சுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது உளுந்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கலை, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் உளுத்தம்பருப்பு. இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம். உளுந்தும் வதங்கிடுச்சு, அதையும் எடுத்துகிட்டு இப்போ இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சி சேர்த்து வதக்கலாம். இஞ்சியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்குங்க. இஞ்சி நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு போட்டிங்கன்னா சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். எப்படி வதக்குறேன்னு பாருங்கள். இதே மாதிரி வதக்குங்க. இப்போ இஞ்சியும் வதக்கிடுச்சு, அதையும் எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க. இப்போ நம்ம பச்சை மிளகா வதக்கலாம். பச்சை மிளகா ரொம்ப வதங்க வேணாம், தண்ணியில் போட்டோன்னா வெடிக்குது. இதை நீங்கள் முழுசாக போட்டு வதக்குறீங்கன்னா மேலே தெரிக்கும், அதனால் நடுவில் கட் பண்ணிவிட்டு வதக்குங்க. இப்போ புளி சும்மா அதையும் அந்த சூட்டில் அப்படியே வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அதையே எடுத்துடுங்க. அதுதான், புளியும் வதங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சுருங்க தட்டில். இதை பாருங்கள், எல்லாத்தையும் தட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. உப்பு, இஞ்சி, பருப்பு, புளி, மிளகாய், புதினா எல்லாத்தையும் தட்டில் ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். எல்லாத்தையும் போட்டு தண்ணி இல்லாமல் முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டு அரைங்க. ஃபஸ்ட்டு அரைக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாது. அரைச்சி முடித்த பிறகு இதை பாருங்கள், இதை மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. மசியல இன்னொரு வாட்டி போட்டு எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, மழை ஆயிடுச்சு. நிறைய தண்ணி ஊற்றினா தொட்டு சாப்பிட முடியாது, சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட முடியாது. கட்டியாக இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், தோசை இட்லிக்கும் வச்சுக்கலாம். இது கெட்டு காலையில் அரைச்சி நைட்டு வரையும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டே போகாது. நீங்களும் இதே மாதிரி அரைச்சி பாருங்கள்.